மிஸ்டர் ரிவர் யூடியூப் சேனல் பார்த்துருக்கவங்க எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன நடந்துச்சு பார்த்தீங்களா? திங்கக்கிழமை லோடு ஏற்றலான்னு போனேன். திங்கக்கிழமை பாதி லோடாக ஏற்றினாங்க. சரி இருக்கிற மீதி லோட செவ்வாய்க்கிழமை ஏற்றினாங்க. சரி செவ்வாய்க்கிழமை தான் 2 நாள் ஆகிப்போச்சு அங்கேயே. சரி புதன்கிழமையே வந்து இங்கே இறக்கலாம் அப்படின்னு ஹைதராபாத் சிட்டியிலேருந்து நோயண்டி டைம் முடிஞ்சு நைட்டு 10 மணிக்கு கிளம்புனேன். இங்கே மதியம் ஒரு 1 மணி லெவலில் வந்து சேர்ந்துட்டேன். மொத்தம் பார்த்திங்கன்னா ஒரு 760 கிலோமீட்ரு. எல்லாம் நல்லபடியாக முடிகிற நேரத்தில் வந்து லோடு இறக்குற இடத்துக்கு வந்து வண்டி ஆஃப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆஃப் லிவரை பிடிச்சி இழுக்கிறேன். ஆஃப் லிவர் கேபிள் கட் ஆயிடுச்சு. அப்புறம் வேறு என்ன, இன்றைக்கி ஃபுல்லாக ஓட்டம் தான். வண்டி இங்கே நிப்பாட்டிட்டு குடோன்காரன்னா ஒருத்தர் ரொம்ப நல்லவராக இருந்தார். என்னன்னு பார்த்தா 2 வீலர் கொடுத்தாரு. இந்தாப்பா போய் மெட்டீரியல் என்ன வேணுமோ வாங்கிட்டு எங்கே போயிட்டு வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை கொடுத்தாரு. அந்த நல்ல முகத்தை காட்டலான்னு அவர் முகத்தை காட்ட வேணான்னு சொல்லிட்டாரு. வண்டி எடுத்துக்கிட்டு போய் கேபிள் வாங்கிட்டு வந்து மெக்கானிக் கூப்பிட்டு வந்து கேபிளை மாற்றி இன்றைக்கி லோடு இறக்கவும் முடியல. ஆஃப் லிவர் கேபிள் கட் ஆனால் என்ன, கியரில் வச்சு ஆஃப் பண்ணலாமே நீங்கள் எல்லாம் சொல்லலாம். ஆனால் கியரில் வச்சு வண்டி ஆஃப் பண்ணுறது எனக்கு மனசு கேட்கல. ஒருத்தர் சொல்கிறாரு நமக்கு தெரிஞ்சவர், கியர்லேயே வண்டி ஆஃப் பண்ணால் கியர் பாக்ஸில் ஏதாவது ப்ராப்ளம் வருன்றாரு. இன்னொருத்தர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தா ஜாயிண்ட்டில் ஏதாவது பிரச்சனை வருன்றாரு. இந்த நேரத்தில் எந்த ஒரு ஸ்பேர் பார்ட்ஸுக்கும் நம்ம ஒரு கஷ்டத்தை கொடுக்கக்கூடாது. நம்ம அதுக்கு கஷ்டத்தை கொடுத்தோம்னா அது நமக்கு கஷ்டத்தை கொடுத்துரும் அப்படின்னு நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். சரி வண்டி ரன்னிங்லேயே விட்டு ஒரே ஒரு முறை மட்டும் கியர் லாக் பண்ணிட்டேன். மெக்கானிக் கடைக்கு போய் அந்த கேபிள்லாம் வாங்கிட்டு வர வரைக்கும். அதுக்கப்புறம் வண்டி பரவாயில்ல தீர்ந்துச்சுங்க. தீர்த்து முடியுது சாயங்காலம் 5 மணி ஆச்சு. இப்போ தான் எல்லா பிரச்சனையும் தீர்த்து முடிச்சுட்டு குளிச்சுட்டு உட்காந்துருக்குறேன். என்ன நடந்துச்சுன்றதை வீடியோ பார்க்கலாம் வாங்க. வண்டி கொடுத்த அந்த நல்ல மனுஷரை காட்டலான்னு நினச்சேன். அவர் வீடியோ ஃபோட்டோ எதுவும் வேணாம்ப்பான்னு சொல்லிட்டாரு. இல்லாட்டி காட்டியிருப்பேன். விடுங்க பரவாயில்ல, பார்த்துக்கலாம். அந்த நல்ல மனசு இருக்குது, அதே போதும். நான் மறுபடியும் சொல்கிறேன், அவருக்கு என்னையே தெரியாது, எனக்கு அவரே தெரியாது. இன்றைக்கி தான் முதல்ல பார்க்குறோம். முன்ன தெரியாத ஒரு கஷ்டத்தில் இருக்கும்போது பைக் கொடுத்தவரை இன்னும் எவ்வளவோ பாராட்டலாம். நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் வண்டி ஓட்டின்னு வந்தா இங்கே வந்து என்ன வேலை வச்சிச்சு பார்த்தீங்களா? எதிர்பார்க்கவே இல்லை அந்த வேலை வரும்னே. நான் இங்கே பாருண்ணா, ஒரு ஹாய் சொல்லுங்க. முகத்தை காட்டாமலேவா? இந்த ஒரு கேபிளோட விலை 780 ரூபா. லாரிக்கு போய் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறேன்னு சொல்கிறீங்களே பாருங்க. நான் அதுவரேன் இங்கே பார்த்தா இது இதுனா ஒன்றா லூஸாக இருக்கக்கூடாதா? இப்படி நிற்கணும். அப்போனா நான் அது சொன்னீங்களா அந்த பாட்டு? அதான் சேலத்தில் ஒருத்தர் சொன்னார், ஆஃப் லிவர் வந்து ஸ்டக் ஆகுது, அதனால தான் அவங்க சரியாக பிக்கப் ஆகலைன்னாரு. எனக்கு ஷாக் ஆகிடுச்சு. ஆஃப் லிவருக்கு வெறும் சம்மந்தங்கதான்ற மாதிரி. அப்புறம் பார்த்தா உண்மையாகவே அதுதான் பழகுது. இப்போ இந்த ஆஃப் லிவர் கட் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் மதம் தான் போயிட்டு இருந்துச்சு வண்டி. கட் ஆனவுடனே சும்மா சீர்னு பறக்குது காலையில். எனக்கே ஷாக்கு. அது என்னவோ தெரில, வண்டியிலன்னு ஒரு சின்ன பிரச்சனைன்னு வந்துட்டா சாப்பாடு இறங்க மாட்டேங்குது, தூக்கம் வர மாட்டேங்குது. அந்த பிரச்சனை என்னன்னு கண்டுபிடிச்சி அதை தீர்த்து முடிக்கிற வரைக்கும் சாப்பாடு இறங்காது, தூக்கமும் வராது எனக்கு. எப்படியோ பிரச்சனை சரி பண்ணியாச்சு. கடைசி வரைக்கும் வீடியோ பார்த்தவங்க நல்ல உங்களுக்கு நன்றி. இன்னும் எனக்கு சப்போர்ட் தேவை. உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட்டை வெளிப்படுத்துங்க. தேங்க்யூ.